ஹரிபோல் தண்டவத் பிரணாம். இது சில பிரபுபாத் ஒரு விஷயமாக எழுதிட்டுருக்கிற விஷயம். எப்போ குரு நமக்கு ஏமாத்தன்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. பிரபுபாத் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஸ்ரீ குரு நமக்கு ஏமாற்றுவாங்களா? அதுக்கப்புறம் அவரே பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நினைவு கூட ஒரு அபராதம் போல இருக்குது, இந்த யோசனை கூட. பட் சாஸ்திரங்கள் பாரமார்த்திக இத்திஹாசம் கூட சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு சொல்லி. வஞ்சனா, ஏமாத்துறது, கபட்டம் பண்ணுறது சுத்த பக்தருக்கு இது புதுசு கிடையாது சொல்லி. இப்போ உள்ள சில பக்தருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்திலே அந்தியலீலா 9வது அத்தியாயம் 247 முதல் 251 ஸ்லோகத்திலே சில ரூப கோஸ்வாமி பாது, சில சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க. தோமார் பக்தேர சங்கே கோஷ்டி நா கரிலும், தோமார் கீர்த்தன் நா கரிலும் நா சுனிலும், राजपात्र करी मोरे वंचना करीला, तबे मोरे मनुष्य जन्म के ने दिला, जे मनुष्य जन्म लागी दे काम्य करे, ये न जन्म दियाओ वांछिला प्रभु मोरे, ये भी कृपा करो आमाय हैया, वृक्ष मूले पड़ी ठाको तोरा नाम लिया, जे तुम्हार प्रिय पात्र लौयाय तुम्हारे, அவசேஷ பாத்திர ஜேன் ஹே தார் துவாரே. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பகவானே உங்கள் பக்தர் கூட சங்க பண்ணலை, நம்ம கீர்த்தனை பாடவும் இல்லை கேட்கவும் இல்லை, நமக்கு அரசனுக்கு அமைச்சர் பண்ணி நமக்கு ஏமாத்திருக்கீங்க, நமக்கு மனித பிறவியை போய் யான் கொடுத்தீங்க, தேவதைகளுக்கு கூட மனித பிறவிக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நமக்கு மனித பிறவி கொடுத்துட்டு உங்களை நமக்கு ஏமாத்திருக்கீங்க, அதை கேட்டு தயவு செய்து நம்ம மேலே கருணை காட்டுங்க. இந்த வாட்டி கப்பட்டம் விட்டுட்டு நம்ம மரது கீழே நின்றுட்டு உட்காந்துட்டு உங்கள் திருநாமங்களை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நமக்கு அந்த கருணை கிடைக்கட்டு. நம்ம உன் சேவக்கர் பக்தருக்கு உச்சிஷ்ட சாப்பிட்டு வாழ்வன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து சில பிரபுபாத் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஸ்ரீ குரு வைஷ்ணவர் நமக்கு ஏமாத்துறது, கபட்டம் பண்ணுறது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான தத்துவம். இது சாதாரண பக்தருக்கு புரியாது. அந்த சூக்ஷ்மமான தத்துவம் கௌடியா மேகசின்ல பிரபுபாத் சொல்லியிருக்காரு. பிரபுபாத் பேசுறது கௌடியா புத்தகம், வித்தியாசம் கிடையாது. இப்போ 4வது வருஷம் கௌடியா புக்கில் பிரபுபாத் எழுதியிருக்காரு, யாருக்கு தனக்கு தானே ஏமாத்துறதுக்கு தகுதி இருக்குது சொன்னால் அவங்கள என்ன பண்ணுவான், விஷ்ணு வைஷ்ணவருக்கு ஏமாற்ற முயற்சி பண்ணுவான். பட் என்ன ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கே விஷ்ணு வைஷ்ணவர் ஏமாத்திடுவார். வேறே விதமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த வஞ்சனா வைஷ்ணவர் என்ன ஏமாத்திடுவார். இது எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குச்சுன்னா, யாருக்கு அவர் ஏமாத்திருக்காரு அவனுக்கு அது புரியவே புரியாது. இப்போது வைஷ்ணவர் ஏன் அப்படி பண்ணுவாங்க, இந்த விஷயம் இனி அடுத்த இதில் பிரபுபாத் வேறு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ரீ ஸ்ரீ சரஸ்வதி முதல்ல இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. நிறைவாட்டி என்ன ஆகுதுச்சுன்னா, ஸ்ரீ குரு நமக்கு சில விஷயங்கள் பண்ண விட்டுடுவாங்க, இது சாஸ்திர சித்தாந்தத்துக்கு விரோதமாக இருக்கும். யார் தானே ஏமாத்துன்னு அந்த புத்தி வச்சுருக்கான், அவன் அதே இது வச்சு குருதேவ் கிட்டே சொல்லுவான், நான் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்னை கொஞ்சம் கருணை காட்டுங்க சொல்லி.
அவர் என்ன நினச்சிட்ருக்காங்க, குருதேவ் என் மேலே ஒரு விசேஷமான அனுபவிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு சரி சொல்லியிருக்காரு, அப்படி நீ பண்ணு சொல்லி. சில பேர் நினச்சிட்டு இருக்காரு, குரு என்கிட்ட சேவை வாங்கன்னு சொல்லியிருக்காரு, அதான் எனக்கு சரி சொல்லிவிட்டார் இந்த விஷயம். சில பேர் நினைப்பார், நான் குருதேவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ குருதேவ் எனக்கு இப்படி பண்ண விட்டுருக்காரு சொல்லி. ஆனால் நான் சொன்ன போல நான் கூட சேவை பண்ணியிருக்கேன், நான் பணம் கொடுத்துட்ருக்கேன், இப்படி நான் ஒரு விசேஷமான அனுபவிருக்கு, அப்போ எனக்கு நான் இப்படி பண்ணலாம் சொல்லி. என்ன ஆகிட்டு இருக்குச்சுன்னா, ஆக்சுவலி சில குரு அந்த மாதிரி மக்களுக்கு யார் போகத்துக்கு வேண்டி வந்திருக்காங்க, அவன் பௌத்திக சுகத்துக்கு வேண்டி, பௌத்திக ஆசைகளுக்கு வேண்டி வந்திருக்காங்க, குரு அவங்களுக்கு ஏமாத்திடுவார். அவங்களுக்கு உண்மையான கருணை காட்ட மாட்டார், அது ஒழிச்சு வச்சிடுவார். இது வச்சு ஸ்ரீல பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் ஸ்ரீ ஸ்ரீ சரஸ்வதி சமலாப்பா சொல்லி ஒரு இடத்துல 125வது பக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு குருதேவ் ஒரு விசேஷமான இதாக இருந்தார். அவர் கருணை வச்சு தான் எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சது. அவர் எனக்கு நிறைவாட்டி சொன்னார், மக்கள் புலன் திருப்தி கேட்டு வந்தால் அவங்களை கொடுத்துடு, அப்போ தான் நீ பஜனை பண்ண முடியும், இல்லை உன் பஜனைக்கு எடுத்துடுவாங்க இவங்களெல்லாம் சேர்ந்து. எனக்கு அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குருதேவ் தாமரை பாதத்தில் உட்கார பாக்கியம் கிடச்சது. நம்ம குரு மகாராஜ் கூட சொல்லுவார், கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் மக்களுக்கு ஏமாத்துறதுக்கு வேண்டி அவருக்கு குட்டீரத்தில் வெளியில் எல்லாம் மீனுக்கு எலும்பு, வெங்காயம், பூண்டிகை, இந்த தோல் அப்படியெல்லாம் போட்டுடுவார், யாரும் என்கிட்ட வரக்கூடாது, நான் பஜனை பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா மக்கள் குருக்கிட்ட போய் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள், புலன் திருப்திக்கு ஆசைக்கு வேண்டி போவார். அப்போ குரு ஏமாற்றிடுவார், பண்ணு போ சொல்லி, எனக்கு விடு சொல்லி. அடுத்த கௌடியா புக்கு 15வது வருஷம் இங்கே சில பிரபுபாத் சொல்லிகிட்ருக்காரு, எப்படி நிறைய பேர் குரு கருணை இல்லாமல் சுற்றிட்டுருக்கான். நிறைய பேர் என்கிட்ட வருவான், அவங்கள சுதந்திரமான யோசனைகளை வச்சு வாழ்கிட்டு இருக்கான். பட் என்ன சொல்லுவான், நான் பக்தி வினோத் டாக்கூருக்கு சங்கம் பண்ணியிருக்கேன், நான் ஸ்ரீ கௌர் கிஷோர்தாஸ் கோஸ்வாமி மகாராஜ்க்கு சங்கம் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி பிரபுபாது பயம் இல்லாமல் சொல்லிடுவார், ஏய் அவங்களெல்லாம் நீ உங்களை பார்க்கவே இல்லை, ஆக்சுவலி நீ உங்களை எப்போ சேவை பண்ணலை, உண்மையான சேவை. அப்போ சிலவர் என்ன, நான் இப்படி மகான் முன்னாடி உட்காந்து பகவத்தை படிச்சிருக்கேன். ஒருத்தர் சொல்லுவார், நான் நிறைய சேவை பண்ணியிருக்கேன். ஒருத்தர் சொல்லுவார், நான் நிறைய வாட்டி அவருக்கு சமையல் பண்ணி அவர் என் கையில் அவ்வளோ சாப்பிட்டுருக்காரு. இல்லை ஒருத்தர் அப்படியே சொல்லிவிட்டார், சில கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவருக்கு உள்ள சாமானெல்லாம் என் கையில் தான் கொடுத்துருந்தார், அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு என் மேலே. ஒருத்தர் சொன்னார், நான் என் தோளில் வைஷ்ணவ சார்வபௌமா ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ்க்கு எவ்வளோ 4-5 வாட்டி கொண்டு போய் இப்படி எதேதோ சேவை பண்ணது சொல்லுவாங்க. பட் பகவத் சேவை விசாரம் விட்டு வேறு என்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் விஷயங்கள் வச்சு குருக்கிட்ட, வைஷ்ணவர்கிட்ட, பகவான்கிட்ட யார் போனாங்க, அவங்களெல்லாம் ஏமாத்திருக்காங்க. பிரபுபாத் சொல்லிகிட்ருக்காரு, நான் பயம் இல்லாமல் நேரடியாக சொல்லிகிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு, நீ அவங்களுக்கு உண்மையாக பார்க்கவே இல்லை, சேவை பண்ணுறது தூரத்தில் உள்ள விஷயம், உனக்கு என்ன தெரியும் ஒரு ஆச்சாரியாக்கு சேவை பண்ணுறது என்ன சொல்லி. இப்போ உள்ள காலத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நிறைய பேர் சொல்லுவான், நான் சீனியர் டிவோட்டி, நான் குருதேவுக்கு நல்ல செக்ரட்டரி, பக்கத்தில் உள்ள சேவக்கான, என்னைய குருதேவே சொல்லியிருக்காரு, நீ பரமார்த்தா சேல்ஸ் பண்ணலாம், நீ கீர்த்தனை ஹரிகத்தை பண்ண பணம் வாங்கலாம், பட் சாஸ்திரம் இருந்தால் சரி, ஆச்சாரியர் இருந்தால் சரி, இதுக்கு
இந்த மாதிரி பணம் வாங்குறது, இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு வேண்டாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி பக்தருக்கு கேள்வி கேட்ட உடனே என்னைய குருதேவ் சொல்லியிருக்காரு பண்ணுறதுக்கு சொல்லி, அவங்களுக்கு துர்பாகியம், அவங்களுக்கு புரியல அவருக்கு அவர் குரு ஏமாத்திருக்கா. அவங்களுக்கு உண்மையாக உள்ளே இருந்தது கபட்டம்தான். அடுத்த சில பிரபுபாத் பக்தி சிதாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு, ஒரு உண்மையான குரு சாஸ்திர பரம்பரைக்கு விருத்தமாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. குரு, சாஸ்திர, சாது இது மூணு சேர்ந்து வர்றது தான் பாகவத தர்மா. இப்போ யாருமே சாஸ்திர சாது பரம்பரை விருத்தமாக போயிட்டுருக்காங்க, அவர் உண்மையான குருவே கிடையாது. பட் நிறைவாட்டி என்ன ஆகிட்டு இருக்கு, குரு கூட தன் சிஷ்யனுக்கு போகவர்த்தி பௌத்திக பற்றுதல் பார்த்துட்டு சில விஷயம் சரி விடு ஜபம் பண்ணிட்டு பண்ணு சொல்லி விட்டுடுவாங்க. இப்போது குரு தனக்கு உண்மையான கருணை ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. குரு சாஸ்திர விட்டு வேறு விஷயத்துக்கு சம்மதம் கொடுக்க மாட்டார் ஆக்சுவலி. பட் அவருக்கு ஒரு கருணை சுபாவம். இந்த மாதிரி ரத்த குடிச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு சிஷ்யனுக்கு கூட கருணை காட்டிடுவார், சரி பண்ணப்பா சொல்லி. யார் இங்கே சில பிரபுபா சொல்லிட்டு இருக்காரு, சாஸ்திரமும் விருத்தமாக குருக்கிட்டே கருணை கட்டிட்டு இருக்கான், அவன் குருக்கு ரத்த குடிச்சிட்டு இருக்கான், அப்படிப்பட்ட சிஷ்யன். இப்போது உங்களெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம குருಗೆ நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோம், ஸ்ரீ குரு தீக்ஷா குரு அப்படி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி, என்ன தவறு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு திருப்பி பிரபுபாத் சில கௌடியா புத்தகம் 15ஆம் வருஷத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு, பிரஹ்லாத் மகாராஜ் நமக்கு காட்டிகிட்டு இருக்காரு தாசன் எப்படி இருப்பான், இந்த விவசாயம் பிஸ்னஸ் பண்ணுறது புத்தி உள்ளவன் எப்படி இருப்பான். ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்னால் உள்ள பிஸ்னஸ் புத்தி, அது ட்ரெஸ் என்ன இருக்கல, அந்த பிஸ்னஸ் புத்தி, விவசாயம் பண்ணுறது புத்தி உள்ள பக்தன் தெரிஞ்சோ தெரியாமல் பகவான் குரு வைஷ்ணவருக்கு தன் வாழ்க்கையில் கொண்டு வருவான். பட் அவங்களுக்கு எப்படி வச்சுருப்பான், ட்ரெஷரர் கஜான்சி சொல்லுவோம், அவனுக்கு சொத்து காப்பாற்றுறது போல சொன்னால் பகவான்கிட்ட சேவை வாங்கிறது போல, குரு வைஷ்ணவர்கிட்ட சேவை வாங்கிறது போல. பட் உண்மையான சேவக்கன் எப்படி இருப்பான், பகவான் என்ன கொடுத்திருக்காரு வாழ்க்கையில் அதெல்லாமே அவனு எடுத்துகிட்டு இருக்கான். பட் பகவானுக்கே ட்ரெஷரர் பண்ண மாட்டான், பகவானுக்கு வேலைக்காரன் பண்ண மாட்டான், அவன் பகவானுக்கு சரணாகத்தி எடுத்துகிட்டு வாழ்க்கை கொண்டு போவான். இதுதான் வித்தியாசம். தாஸ்ய பாவத்தில் உள்ள பக்தன் ஒரு விவசாயம் பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி சேவக்கனுக்கு. இப்போது ஒரு உண்மையான பஜனை யார் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கான், சரணாகத்தி எடுத்திருக்கான், அவன் யாருக்கு ஆசிரியம் எடுத்திருக்கான், அவங்களுக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணுவான். இது சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்தில் நமக்கு சொல்லியிருக்கார், உண்மையான பக்தன் எப்படி இருப்பான். இல்லை குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தில் எழுதியிருக்காரு. ಧ್ರುವನ್ ಕೂಡ ಧ್ರುವ ಮಹಾರಾಜ್ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮಹಾಪುರಾಣ 4வது காண்டம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, ஸ்வராஜ்யாம் யச்சதோ மௌಢ್ಯಾನ್ மானோ மே ಭಿಕ್ಷಿತೋ ಬಟ ஈஸ்வராத் க்ஷீண புண்ணியன ஃபலிகாரான் இவாதன. ஐயோ, நான் எவ்வளோ மோசமானவனு. இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரன் பகவான் கிட்டே கொஞ்சம் நெல் அல்ல, அந்த நெல் எடுத்து அப்புறம் அந்த மேலே தோல் இருக்கும், அது எதிர்பார்த்தேன். நான் பகவான் ஸ்ரீ ஹரிக்கிட்டே ஒரு தாத்காலிகமான மதிப்பில்லாத பொருள் வரமாய் கேட்டேன். நான் எனக்கு ஆனந்தம் கொடுக்கும் அந்த சேவை கேட்கல பகவான்கிட்ட வரமாய். நான் முட்டாள்,
நான் வந்து பேரு புகழ்ச்சி மதிப்பு கேட்டேன் பகவான் கிட்ட சொல்லி. இப்போ இங்கே பிரபுபாத் சொல்லிட்டு இருக்காரு, இதில் ಭಗವಾನ್ಗೆ ತವರು கிடையாது, குருಗೆ தவறு கிடையாது, வைஷ்ணவர்ಗೆ தவறு கிடையாது. அந்த மாதிரி சிஷ்யன் தன் பௌத்திக ஆசை வேண்டி அவன் பக்தி பண்ணிகிட்ருக்கான். அவன் பக்தி பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கான். இப்போ கௌடியா புத்தகம் 15ஆம் வருஷத்தில் பிரபுபாத ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காரு, ஹரி குரு வைஷ்ணவர் நம்ம உண்மையாக சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், அது பார்க்குறதுக்கு கூட நமக்கு அந்த கொடுத்துடுறோம் நம்ம கேட்டது. பட் வந்து குரு எப்போவுமே நமக்கு லாப பூஜா பிரதிஷ்டா சொல்லுவோம். இந்த உலகத்தில் லாபம் நமக்கு மக்கள் பூஜிக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு வேண்டி குரு அந்த மாதிரி வரம் கொடுக்க மாட்டார். பட் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் கொடுக்கலாம் சொன்னால் பக்தர் அவருக்கு ரத்தம் கூட குடிச்சிடுவான். அப்படி ஒரு பக்தன் இல்லை தனக்கு தானே தலை வெட்டிடுவேன், எனக்கு இந்த வரம் வேணும், இப்படியெல்லாம் பண்ணிவிடுவான். இப்போ வந்து கொடுத்துடுவார் பகவான், குரு வைஷ்ணவர். சரி, அவனுக்கு அதே தேவை இருக்குது. பட் உண்மையாக பகவான் என்ன சொல்லியிருக்காரு, தியமானம் ந கிரணந்தி வினா மத் சேவனம் ஜனாக. எனக்கு சுத்த பக்தன், நான் கொடுத்தா கூட அது வாங்க மாட்டான். என் சேவை விட்டு அவன் வேறு எதுவுமே வாங்க மாட்டான். பகவான் எப்போவுமே ஒரு பக்தன் மேலே திருப்தியான சேவை அவனுக்கு கொடுக்க தயார் இருக்கார். பட் உண்மையான பக்தன் இந்த உலகத்தில் விஷயங்களை கேட்கவும் மாட்டான், கொடுத்தா கூட வாங்க மாட்டான். அவனுக்கு என்ன தேவை, பகவானுக்கு சேவை தான். பட் இந்த விவசாயம், போக புத்தி, இந்த மாதிரி பக்தன் தான் அவன் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கான். இந்த உலகத்தில் சுகம் அவனுக்கு அது கிடைக்குது. பக்திக்கு ரகசியம் என்ன, பகவான் கூட இது ஒழிச்சு வச்சிருக்காரு, சுத்த பக்தி. பட் யார் வந்து பகவான்கிட்ட ஏமாந்திருக்காரு, அதுக்கு காரணம் அவங்கள ஆசைகளே அப்படி இருந்தது. சனாதன கோஸ்வாமி இதுக்கு பிரகலாத பஞ்சராத்திர சொல்லி ஒரு புத்தகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு உலகத்தில் என்ன கிடைக்கிது அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், ஆஃபர் பண்ணணும். பட் யார் வந்து என்ன சொல்கிறது, கர்மத்தில் இருக்காங்க, மாட்டிருக்காங்க, கர்மங்களில் பௌத்திக ஒரு ஆசைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு பகவான் ஏமாற்றிடுவார். சொத்து கொடுத்துட்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றிடுவார். ஸ்வபாவஸ்தைஹி கர்ம ஜடான் வஞ்சயன் திரவிணாதிபிஹி ஹரேர் நைவேத்திய சம்பவான் வைஷ்ணவ்யாபியா சமர்ப்பயத். இப்போது யார் கர்மத்தில் மாட்டிருக்கான், சொத்து அந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுத்துடணும். நம்ம கூட நம்ம நல்ல வைஷ்ணவராக இருந்தால் இந்த மாதிரி பொருள்களை கொடுத்துடணும், வச்சுக்கோ சொல்லி. பட் வந்து நம்ம பகவானுக்கு ஏதோ ஆஃபர் பண்ண முடியும், அது வைஷ்ணவருக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இந்த உலகத்தில் பற்றுதல் விட்டு ஆசைகளை விட்டு குரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அவர் சரியான கருணை காட்டுவார். இப்போது இங்கே வந்து கடைசியாக ஸ்ரீல பிரபுபாத் சொல்லிகிட்டு இருக்காரு, நம்ம வந்து குரு வைஷ்ணவர் நமக்கு ஏமாற்றக்கூடாது சொன்னால் நம்ம சுபாவம் எப்படி இருக்கணும். கௌடியா புக்கு 4வது வருஷம் ஸ்ரீல பிரபுபாத் சொல்லிகிட்டு இருக்காரு, வைஷ்ணவர் யாருக்கு ஏமாற்றுவார், யாருக்கு இந்த உலகத்தில் ஆசை இருக்குது அவங்களுக்கு சரி அந்த வரம் கொடுத்துடுவார். பட் வந்து அவங்களும் போல சுபாவம் உள்ள பக்தர் கூட ரொம்ப அனுபவம் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட எப்போ குரு வைஷ்ணவர் கப்பட்டம் பண்ண மாட்டார், சரளமாக இருப்பாங்க, பொறாமை இல்லாமல் இருப்பாங்க. நம்ம கப்பட்டம் விட்டு
இந்த உலகத்தில் உள்ள ಆಸೆಗಳು விட்டு பகவான் ஸ்ரீ ஹரிகே சேவை சுகத்தின் ஆசை வச்சு போனால் கண்டிப்பாக வைஷ்ணவர் நம்ம மேலே உண்மையான கருணை காட்டுவார், கப்பட்டம் இல்லாத கருணை காட்டுவார். நம்ம கப்பட்டாமல் இந்த உலகத்தில் ஆசைகள் அது இது வச்சு போனால் கண்டிப்பாக நமக்கு அவங்கள உண்மையான கருணை கிடைக்காது. இப்போ உள்ள காலத்தில் வைஷ்ணவ ஜகத்தில் எவ்வளோ வித்தியாசமான இது சில பேர் குருதேவ் எனக்கு சொல்லியிருக்காரு, சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பக்தருக்கு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். பிரபுபாத் சொல்லிகிட்ருக்காரு, உங்களை பார்த்து கேள்வி கேட்டு பாருங்கள், எனக்கு என் குரு ஏமாத்திருக்காரா இல்லை உண்மையான கருணை காட்டியிருக்காரா? நம்ம எல்லாருமே யோசனை பண்ணணும். பகவான்ಗೆ உண்மையான கருணைಗೆ முயற்சி பண்ணணும். குரு வைஷ்ணவರಿಗೆ உண்மையான கருணைಗೆ முயற்சி பண்ணணும். ஹரி குரு வைஷ்ணவர் நம்ம சேவை பண்ணணும். அவங்கக்கிட்ட சேவை வாங்கிறது அந்த பாவம் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி பௌத்திக ஆசைகள் கப்பட்டம் வச்சு போகக்கூடாது. அவங்கள நமக்கு ஏமாத்திடுவாருங்க. ஹரி போல் தண்டவத் பிரணாம்.